محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم إذا تبايعتم بالعينة وأخذتم أذناب البقر ورضيتم بالزرع وتركتم الجهاد سلط الله عليكم ذلا أو كما قال عليه السلام. இந்த வயத்தை படைத்து பராமரித்து பரிபக்குவப்படுத்தக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துக்கு ஒரு தூய்மையான ஒரு மார்க்கத்தை வாழ்க்கை இந்த உம்மத்துக்கு எடுத்து காட்டுவதற்காக வந்த எங்கள் பெருமானாரை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றிய சஹாபாக்கள் தோழர்கள் மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் என்றென்றும் சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும். அல்லாஹு தஆலாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய குறுகிய கால வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்கள் எடுக்குமாறு குர்ஆனி மூலம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹாதீஸ்களின் மூலம் ஏவிருக்கின்றானோ கட்டளையிட்டிருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்கள் எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கின்றானோ தடுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட விடயங்கள் எங்களோட வாழ்க்கையில் முழுமையாக தவிர்த்து கொள்ளுமாறும் அதை செய்யாமல் இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசத்தை செய்து கொள்கின்றேன். அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும், உலகத்தில் வாழக்கூடிய ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், வயோதிபராக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய சுன்னத் வயுஅখিরুকুম இலா அஜலின் முஸம்மா, நாம் உங்கள் அனைவரையும் குறிப்பிட்ட ஒரு தவணை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றோம் என்று ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். மேலான கண்ணியத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை முடிவு செய்து விட்டால் நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்வோம், எம்முடைய மரணம் எப்படி, எம்முடைய வாழ்வு எப்படி, அத்துணை விடயங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்து விட்டான். மேலான கண்ணியத்துக்குள்ளே நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் இருப்போம், இந்த உலகத்தில் எம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், எம்முடைய வியாபாரம் எப்படி, இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று நேற்று அல்ல, நம்மை படைப்பதற்கு முன்னால் இன்னல்லாஹ கதப மகாதீரல் ஹலாயிக் قبل أن يخلق السماوات والأرض ب50 ألف سنة ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை விடயங்களும், அது மனிதனுடைய விடயங்களாக இருக்கலாம், பறவைகளுடைய விடயங்களாக இருக்கலாம், மிருகத்துடைய விடயங்களாக இருக்கலாம், உலகத்துடைய அத்துணை காரியங்களும் மேலான கண்ணியத்துக்குள்ளே வான பூமி படைப்பதற்கு 50,000 வருடத்துக்கு முன்னால் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். மேலான கண்ணியத்துக்குள்ளே நானும் நீங்களும் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை ரப்புல் ஆலமீன் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கை. எமக்கு வரக்கூடிய சோதனைகள் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், எமக்கு வரக்கூடிய இன்பமும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். முடிவு செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நாம் ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கை ஆரம்பிப்பதல்ல, நாம் ஒரு புதுசா ஒரு விடயத்தை செய்வதல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்யப்பட்ட ஒன்றை தான் நானும் நீங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குள்ளே இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இத்துணை வாழ்க்கையுடைய நியமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம், நம்முடைய குடும்பத்துடைய நோக்கம் என்னென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை குறிப்பிட்டு காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனத்துல்லாஹ ஹக்க துகாத்திஹி ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.
மேலான கண்ணியத்திற்குள்ளே உலகத்துடைய படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தை அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். இந்த உலகத்துடைய விட்டும் நீங்கள் பிரியும் பொழுது, நீங்க இந்த உலகத்துடைய கடைசி மூச்சு விடும் பொழுது, ஃபலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், உண்மையான முஸ்லிமை அன்றி மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுட்டி காட்டுகிறார். மேலான கண்ணியத்துக்குள்ளே உலகத்துடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? இந்த உலகத்தை விட்டும் கடைசி பயணம். இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரியும் பொழுது உண்மையான அந்த ரப்புல் ஆலமீனுக்கு வழிபட்டவர்களாக, அவனை ஏற்றவர்களாக இந்த உலகத்தை விட்டும் நாங்கள் பிரிய வேண்டும். மேலான கண்ணியத்துக்குள்ளே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய கடைசி காலம் பல சோதனைகளுக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ பிரார்த்தனை செய்கிறார்கள். நபிமார்கள் கேட்ட துஆக்கள். மேலான கண்ணியத்துக்குள்ளே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி சக்கராத்துடைய வருத்தம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். ரப்பனா தவஃபனி மின், யா அல்லாஹ் வதவஃபனி, என்னை நீ மௌத்தாக்கி விடு, முஸ்லிமன், ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்கி விடு. மேலான கண்ணியத்துக்குள்ளே நபிமார்களை கூட ஒரு முஸ்லிமாக மௌத்தாக்க வைக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ பிரார்த்தனை செய்தார்கள். வல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்ல மக்களோடு என்னை வாழ சேர்த்து விடு. மேலான கண்ணியத்துக்குள்ளே நபிமார்கள் கேட்ட துஆ கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டும் பிரியும் பொழுது உண்மையான முஸ்லிமாக இந்த உலகத்தை விட்டு மரணம் செய்ய வேண்டும். மேலான கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறான். இந்த குறுகிய கால வாழ்க்கையில் படைச்ச ரப்புல் ஆலமீன் சந்தோஷப்படுத்தி உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மக்களோட பழகக்கூடிய நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இந்த உலகத்தில் பயணம் செய்ய வேண்டும். மேலான கண்ணியத்துக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் எப்படி உலகத்தில் வாழ வேண்டும், உண்மையான முஸ்லிமுடைய வாழ்க்கை எப்படி கழிக்க வேண்டும், அழகா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். சமூகத்துடைய வாழ்ற நேரத்தில் சமூகத்துடைய நண்பர்களோடு எப்படி பழக வேண்டும், குடும்ப வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். நாம் பல மக்களோட பழகக்கூடியவர்களாக இருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குள்ளே மக்களுடைய உணர்வுகளை மதித்து வாழக்கூடியவர்களாக, மக்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி உள்ளங்களை புண்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்கக்கூடாது. மேலான கண்ணியத்துக்குள்ளே ஒரு முஸ்லிம் வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வழிமுறை காட்டி தந்தார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிற ஒரு ஹதீஸ், ஒரு மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வருகிறார். தூரத்திலிருந்து வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிஅஸ இப்னு அஷீரா, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள். இவர் சமூகத்தில் ஆக மோசமானவர்கள், மோசமான ஒரு மனிதர் வருகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர் கிட்ட வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சாங்க. தன்னுடைய பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அந்த மனிதரை உட்கார வச்சு அலான லஹுல் கவுல், மெருதுவான வார்த்தை கொண்டு அவரோட பேசினார். அழகான வார்த்தையை கொண்டு பேசினார்கள், மெருதுவான வார்த்தையை கொண்டு பேசினார்கள். பேசிவிட்டு அவரை வழி அனுப்பினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான கண்ணியத்துக்குள்ளே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஆக மோசமான மனிதர் என்று சொல்லிட்டு கிட்ட வந்ததோட அழகான முறை நடந்து கொண்டார். கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், யா ரசூலல்லாஹ், ஆக மோசமான மனிதர் என்று சொல்லிட்டு நீங்க அழகான முறை நடந்து கொண்டீங்க, என்ன காரணம், ஏன் இப்படி செஞ்சீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, ஆயிஷாவே, நாளை கியாமத்தின் நாளில் ஆக மோசமான மனிதர் யார் என்றால் அடுத்தவனுடைய பாவமான காரியத்தை வச்சு கொண்டு அடுத்தவனுடைய கெடுதிகளை வைத்து மக்களை ஒதுக்கி வாழ்றவன், மக்களை விட்டு விடுவன், நாளை கியாமத்தின் நாளில் ஆக மோசமான என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவனுடைய
பாவமான காரியத்தை வைத்துக் கொண்டு அடுத்தவருடைய குறைகளை வைத்துக் கொண்டு சமூகத்தில் வெறுத்து வாழக்கூடியவர்கள். இவங்க தான் நாளை கியாமத்தின் நாளில் ஆக மோசமானவர்கள் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான கண்ணியத்துக்குள்ளே உலகத்தில் இபாதத்துகள் செய்யலாம், உலகத்தில் வணக்க வழிபாடுகள் ஈடுபடலாம். ஆனால் சமூகத்தோட வாழக்கூடிய நிலையில் அவருடைய பண்பாடுகள், மக்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடிய தன்மைகள், இது ஆக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான கண்ணியத்துக்குள்ளே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு, யா புனைய இன் கதர்த அன் துஸ்பிய அவ் தும்சிய, உங்களுக்கு காலை அடைய முடியுமா இருந்தால், மாலையில் உங்களுக்கு அடைய முடியுமா இருந்தால், வலைஸ லிகல்பிக கிஷ்ஷுன் லிஅஹதின், யார பத்தியும் கெட்ட எண்ணம் இல்லாமல் உங்களுக்கு வாழ முடியுமா இருந்தால், காலையில் எழும்பும் பொழுது எங்களுடைய உள்ளத்துல யார பத்தியும் கெட்ட எண்ணம் இல்லாமல், நாங்க மாலையில தூங்கும் பொழுது யார பத்தியும் கெட்டெண்ணம் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை கழிக்க முடியுமா இருந்தால் அப்படி உங்களோட வாழ்க்கை அமைச்சுக் கொள்ளுங்க சொல்லிட்டு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வதாலிக மின் சுன்னதி, இது என்னுடைய சுன்னத்து வழிமுறை. வெறுமனே நபியுடைய சுன்னத் வெளிரங்கத்தில் மட்டுமல்ல, வெளிரங்கத்தில் உடுப்புலையோ நபியுடைய சூரத்துகளே அல்ல, நபியுடைய சுன்னத்து அது மட்டுமல்ல, நபியுடைய சுன்னத் சுன்னத்துல் பாத்தினியா, உள்ரங்க சுன்னத் இருக்குது. அடுத்தவங்களை பத்தி நல்ல எண்ணத்தோடு உலகத்தில் வாழ்வது மிகப்பெரிய சுன்னத். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் என்னுடைய வதாலிக மின் சுன்னதி, மக்கள் மத்தியில் தப்பபிப்பிராயம் இல்லாமல் நல்ல எண்ணத்தோட வாழ்வதும் என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னத் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வமன் அஹப்ப சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை யார் நேசிக்கிறாங்களோ கான மஇ ஃபில் ஜன்னah, நாளை கியாமத்தினாலே என்னோட சொர்க்கத்தில் இருப்பார். மேலான கண்ணியத்துக்குள்ளே அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரே, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய உள்ளங்களை புண்படுத்த மாட்டார்கள். ஏதாவது சமூகத்தில் குறைகள் நடந்தால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வாங்க, ஏதாவது சமூகத்தில் குறைகள் தென்பட்டால் ரசூலுல்லாஹ் யாரையும் சுட்டி காட்ட மாட்டார்கள், பேரை சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்வார்கள், மா பாலு அக்வாம், இந்த கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி மக்கள் செய்றாங்க என்று பொதுவாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். ஏன் யாருடைய உள்ளங்கள் நோவிக்க கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸிலே பதிவு செய்கிறார்கள், ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இன்னொரு மனைவியுடைய சாப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா கோபம் அடைந்தாங்க. நான் இருக்கும் பொழுது அடுத்த மனைவியுடைய சாப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி என்னுடைய கணவருடைய வீட்டுக்கு வருவதா, ஒரு பிளேட்ல கொண்டாடப்பட்டது சாப்பாடு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க கோபம் அடைஞ்சாங்க. கோமடைஞ்சு குணவந்த அந்த தட்டை ஓங்கி அடிச்சாங்க, அப்படியே கீழே விழுது, துண்டு துண்டாச்சு. சாப்பாடு அப்படியே கீழே கொட்டப்பட்டு. மேலான கண்ணியத்துக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோமடையல்ல, தன்னுடைய முபாரக்கான கையால் அப்படியே பொறுக்கி எடுக்கிறாங்க. துண்டு துண்டாக புடைக்கப்பட்ட அந்த பிளேட்டை அப்படியே எடுக்கிறாங்க. எடுத்து நல்ல பிளேட்டை கொடுத்து அனுப்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அடையல. ஆனால் ஒருமுறை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பத்தி பேசும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட விஷயத்தை உங்களுக்கு ஹஸ்புக யா ரசூலுல்லாஹ் சஃபியா கதா வ கதா அன் கஸீரா, அவ கட்டச்சி என்ற ஒரு வார்த்தையை தான் பாவிச்சாங்க. அவ சாதாரண கட்டச்சி என்ற ஒரு குறையா ஒரு வார்த்தையை பாவிக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமடைந்தாங்க. அடுத்தவனுடைய உள்ளங்கள் புண்படுத்தக்கூடிய வார்த்தை அது, அடுத்தவனுடைய உள்ளங்கள் நோவிக்கக்கூடிய வார்த்தை. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவே, ஆயிஷா நீ பாவிச்ச இந்த வார்த்தை கடல்ல, இந்த வார்த்தையை நீ துப்பினாலும் கடல் அப்படியே நாசமாகிவிடும், அழுக்காகிவிடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தன்னுடைய வார்த்தையை கொண்டு அடுத்தவனுடைய உள்ளங்கள் நோவிக்கப்படக்கூடாது.
மேலான கண்ணியத்துக்குள்ளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் துர்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அபூ லஹபுடைய மகள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர் போன அந்த பயணத்துக்கு பின்னால் மதீனாக்கு வந்து சேர்ந்தாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. மேலான கண்ணியத்துக்குள்ளே அந்த துர்ரா பார்த்து மதீனால இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பேசினாங்கண்டா, தப்பத் யதா அபி லஹபி வதன், உங்களோட வாப்பாவை இழிவுபடுத்திதான் அல்லாஹ் குர்ஆன்ல சூறாவை இறக்கி இருக்கிறான். உங்களோட தாயை இழிவுபடுத்தி அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வச்சிருக்கிறான் என்று ஒரு இழிவான ஒரு கண்ணோட்டத்தில் அவனிடத்துல இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. துர்ரா ரலியல்லாஹு தஆலா அவளுக்கு மிகப்பெரிய மனத்துல ஒரு கவலை ஏற்படுது, மன நோவினை ஏற்படுது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல போய், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பம், என்னுடைய வாப்பா வச்சு என்னை இவங்க குறை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நோவினப்படுத்துறாங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு மேலே ஏறி சொன்னாங்க, இந்த துர்ரா என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். யார் என்னுடைய குடும்பத்தை நோவிக்கிறாங்களோ அவன் என்னை நோவித்தது போன்று கடுமையான வார்த்தையை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில் பேச ஆரம்பிச்சாங்க. மேலான கண்ணியத்துக்குள்ளே உலகத்தில் வாழ்ற நேரத்தில் நாம் இந்த மக்களோட பலவுற நேரத்தில் யாருடைய உள்ளங்களை நோவினை செய்யக்கூடாது. நாளை கியாமத்தினாலில் மேலான கண்ணியத்துக்குள்ளே உலகத்தில் மனிதனுக்கு அநியாயம் செய்தவர்கள், நோவினை செய்தவர்கள் நிறைய அமல்கள் செய்து கொண்டு வருவார்கள், நிறைய அமல்களை ஈடுபட்டு கொண்டு வருவார்கள். அவர்கள் அமல்கள்ல தன் கண்ணு கருத்துமா இருந்தார்களே தவிர அடுத்தவருடைய விடயத்தில், அடுத்தவருடைய சொத்துடைய விடயத்தில், அடுத்தவருடைய மானத்துடைய விடயத்தில், அடுத்தவருடைய குறைகளுடைய விடயத்தில் பொதுப்போக்காக இருந்தவர்கள், அநியாயத்தில் ஈடுபட்டவர்கள். மேலான கண்ணியத்துக்குள்ளே நாளை கியாமத்தினாலில் பெரிய அமல்களை தூக்கி கொண்டு வருவார், பெரிய அமல்களை தூக்கி கொண்டு வருவார். மேலான கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய தீர்ப்பு முழு உலகத்துடைய அத்துணை மக்கள் நினைப்பார்கள், இவர் சொர்க்கவாதி. நிறைய அமல்களை தூக்கி கொண்டு வந்தவர், நிறைய ஹஜ் செஞ்சிருப்பார், உம்ராக்களை செஞ்சிருப்பார், நிறைய தொழுகைகளை தான தர்மங்களை ஈடுபட்டு இருப்பார். மேலான கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ்விடத்தில் விசாரணை நடக்க ஆரம்பிக்கும், அல்லாஹ்விடத்தில் விசாரணை ஆரம்பிக்கப்படும். மேலான கண்ணியத்துக்குள்ளே விசாரணை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய வருவார்கள். அநியாயம் செய்யப்பட்டவர்கள் கியூல நிற்பார்கள். யா அல்லாஹ், இவர் எனக்கு அநியாயமா ஏசி இருக்கிறார், என் உள்ளத்தை புண்படுத்தி இருக்கிறார், மனசு நோவுற அமைப்பில் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார், அடிச்சிருக்கிறார். எல்லாரும் அநியாயக்காரர்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்கள் முன்னுக்கு நிற்பார்கள். மேலான கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ்வுடைய தீர்ப்பு எப்படி? இவ்வளவு பெரிய அமல்களை தூக்கி கொண்டு வந்தவர், அவருடைய ஒவ்வொரு அமலாக அநியாயம் செய்யப்பட்டவருக்கு தூக்கி கொடுக்கப்படும், ஒவ்வொன்றாக கொடுக்கப்படும். எல்லாம் கொடுத்து முடிஞ்சு இன்னும் வருவார்கள் ஆக்கள், என்னுடைய காணியை பிடித்தவர்கள், சொத்தை பிடித்தவர்கள், இவர்கள்லாம் வருவார்கள். வரும் பொழுது இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமல் இந்த ஆஜியார் கிட்ட இல்ல. இவ்வளவு பெரிய இபாதசாலி கிடத்தில அமலெல்லாம் கொடுத்து முடிஞ்சு அமல்கள் பங்கு வைக்கிறதுக்கு போய் ஒரு அமலு கூட இல்லை. மேலான கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்னு சொன்னா, அநியாயம் செய்யப்பட்டவர்கள், அநியாயம் செய்யப்பட்டவர்கள் எவ்வளோ பாவம் உலகத்தில் செஞ்சிருப்பார்கள். மேலான கண்ணியத்துக்குள்ளே நாங்க பயப்பட வேண்டும். அடுத்தவனுடைய வார்த்தையினால், உள்ளத்தால், செயலால் நாங்கள் அடுத்தவனுடைய உள்ளங்களை புண்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்தோம், அடுத்தவனுடைய உணர்வை மதிக்காம இந்த உலகத்தில் பயணம் செஞ்சோம், வாழ்ந்தோம் என்றால் மிகப்பெரிய கியாமத்தினால் நாம் மாட்டிப்படுவோம். மேலான கண்ணியத்துக்குள்ளே எங்களோட அமல்கள்லாம் பங்கு வச்சு கொடுத்து முடிஞ்சு அநியாயம் செய்யப்பட்டவர்கள் ஏழைகள் ஹஜ் செஞ்சு இல்ல, ஆனா என்னுடைய ஹஜ்ஜுடைய நன்மை அவருக்கு கொடுக்கப்படும்.
அநியாயம் செய்யப்பட்டு உம்ரா செஞ்சில்ல, ஆனா இவர் உம்ரா செஞ்ச இவருடைய அமல் அவருக்கு கொடுக்கப்படும். அமலெல்லாம் கொடுத்து முடிஞ்சு ஒன்றும் இல்ல, அநியாயம் செய்யப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்வார்? அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய அத்துணைய பாவங்களும் இந்த ஆஜியாருக்கு அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் நரகத்துக்கு அனுப்பினான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான கண்ணியத்துக்குரிய இவ்வளவு பெரிய பாவம். உலகத்தில் அமலுக்கு கொண்டு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு கிடையாது. அமல்களோட சேர்ந்து அடுத்தவருடைய விடயத்தில், அடுத்தவருடைய குறைகளுடைய விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு மனிதர் தவறு செஞ்சிட்டா, எமக்கு யாராவது அநியாயம் செஞ்சிட்டா அதை நாங்க சுட்டி காட்டக்கூடாது. இன்றைக்கு சகோதரர்கள் பார்க்கிறோம், எங்களை நண்பர்கள் ஒரு 20 வருடத்துக்கு முன்னால் 10 வருடத்துக்கு முன்னால் எமக்கு ஒரு அநியாயம் செய்திருப்பார், எமக்கு ஒரு குறையை செய்திருப்பார். அந்த குறையை நாங்கள் சுட்டி காட்டி அவர்களை உள்ளங்களை புண்படுத்துறோம். பல வருடங்களுக்கு முன்னால் எங்களை நண்பர் எமக்கு ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் தவறை செஞ்சிருப்பார். பழைய குறையை சுட்டி காட்டி அவருடைய உள்ளங்களை புண்படுத்துறோம். எவ்வளவு பெரிய அநியாயம்! அல்லாஹ்விடத்தில் அவர் தௌபா செஞ்சிருக்கலாம், சமூகத்தில் ஒரு தவறு செஞ்சிருப்பார். அத நாங்க குறைகளை புதுப்பிச்சு மேலான கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சுட்டி காட்டுறான். இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாயிஷத்து ஃபில்லதீன ஆமனு. சில மக்கள் நினைக்கிறாங்க ஊர்ல இவருடைய குறைய எல்லாரும் பகிரங்கப்படுத்தப்படணும், இவட மானத்தை பகிரங்கப்படுத்தணும் என்று விரும்பக்கூடிய மக்கள், செய்யக்கூடிய மக்கள் அல்ல. ஒரு தவறு கடந்தா அந்த தவறை எல்லாருக்கும் ஷேர் பண்றோம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிறோம், பகிரங்கப்படுத்துறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சுட்டி காட்டுறான், இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாயிஷத்து ஃபில்லதீன ஆமனு. ஈமான் உள்ள மக்களுடைய குறைகளை, அல்லாஹ்வை நம்பி மஸ்ஜிதோடு இருக்கக்கூடியவர்கள் மூமின்களுடைய குறைகளை நீங்க மக்களுக்கு மத்தியில ஷேர் பண்ணி, மக்களுக்கு மத்தியில பகிரங்கப்படுத்தி இப்படி செய்ய விரும்பக்கூடியவர்களுக்கு லஹும் அஸாபுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த ஆயத்தை முடிக்கிறான், அவர்களுக்கு துனியாவிலே அஸாப் இருக்குது, ஆখিরাவிலே அஸாப் இருக்குன்னு அல்லாஹ் முடிக்கிறான். மிகப்பெரிய வேதனை துனியாவிலே அல்லாஹ் கொடுப்பான். அடுத்தவருடைய குறையை பகிரங்கப்படுத்தக்கூடியவர்கள், பரத்தக்கூடியவர்கள். மேலான கண்ணியத்துக்குள்ளே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையை படிப்படியாக எடுத்துக்கொள்ளுங்க. கடைசி காலம் பல சோதனைகளை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். வீடுகளுக்கு போனால் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவங்களை படிங்க. முழு ஆயத்திலே முழு சூறாலையும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி முடிக்கிறார், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும். பல சோதனைகளுக்கு பின்னால் அவர்களை பாலை கிணத்துல தூக்கி போட்ட சகோதரிகள், ஜெயிலுக்கு போனது, பெண்ணுடைய சோதனை, ஜெயிலுடைய சோதனை, எல்லா சோதனையும் முடிஞ்சதுக்கு பின்னால் எகிப்துடைய மன்னராக பொறுப்புதாரியாக திகழ்ந்திருந்தார் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பெரிய சிம்மாசனத்தில் இருக்கிறார். தன்னுடைய அநியாயம் செய்த சகோதரர்கள், பாலை கிணத்தில் தூக்கி போட்டவர்கள், துரோகிகள், கண்ட சகோதரர்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் தான் அந்த சகோதரர் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகள். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் யூதர்கள். மேலான கண்ணியத்துக்குள்ளே அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சகோதரர்கள் அநியாயம் செய்தவர்கள் எகிப்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு தெரியா நாம் அநியாயம் செய்த யூசுப் என்று அவர்களுக்கு தெரியாது. உதவி கேட்க வருகிறார்கள். ஆனா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொண்டார்கள், என்னுடைய சகோதரர்கள் தான் இவர்கள். மேலான கண்ணியத்துக்குள்ள நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி திரும்ப 2வது தடவை வருகிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வரும்போது உங்களோட வாப்பாவை கூட்டி வாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். விளங்கிச்சு, எல்லாரும் ஆசையோட வராங்க நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க. தன்னுடைய தான் அநியாயம் செஞ்ச, நாங்கெல்லாம் செஞ்ச அநியாயம் செஞ்ச யூசுப் என்ற சகோதரருக்கு விளங்கிச்சு. வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்தில் இருக்கிறார்கள்.
சகோதரிகள் 11 சகோதரிகள் இருக்கிறார்கள். மேலான கண்ணியத்துக்குள்ளே சின்ன வயதில பாலை கிணத்துல தூக்கி அப்படியே இரக்கம் இல்லாம தூக்கி போட்டவர்கள் பல வருடம் 20 வருடம் தாண்டி மேலான கண்ணியத்துக்குள்ளே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சகோதரரோட எப்படி பேசுறாங்க? நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம் இதுதான். அல்லாஹ் குர்ஆனிலே சுட்டி காட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சகோதரருடைய பேசின முறைப்படி எங்க ஆரம்பிக்கிறார்கள்? قد أحسن بي إذا أخرجني من السجن وجاء بكم من البدع من بعد أن نزغ الشيطان بيني وبين إخوتي. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றார்கள், இது அஹ்ரஜனி மினஸ் சிஜின், அல்லாஹ் என்னை ஜெயிலில் இருந்து அல்லாஹ் வெளியாக்கினான். ஜெயில வெளியாக்கின கடைசி கட்டம் அல்லாஹ் என்னைய பாலை கிணத்திலிருந்து வெளியாக்கினான் என்று அந்த குறைய மறக்கிறார்கள் சகோதரருக்கு முன்னால். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், ஏன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சம்பவத்தை அந்த அநியாயம் செய்யப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கல, தன்னுடைய பழைய குறைய சுட்டி காட்டி என்னுடைய சகோதர உள்ளங்களை புண்படுத்தக் கூடாது, அவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். மேலான கண்ணியத்துக்குள்ளே இன்றைக்கு எங்களுடைய எத்தனையோ சகோதரர்கள் பல வருடங்கள் செஞ்ச ஒரு தவற இன்னும் சுட்டி காட்டி கூட்டி காட்டி அவருடைய உள்ளங்களை புண்படுத்துறோம், குடும்பங்களை பிரிக்கிறோம். வியாபாரத்தை உண்டாக வியாபாரம் செஞ்சவர்கள் அதை பிரிக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குள்ளே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜெயிலிருந்து ஆரம்பிச்சு அந்த சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். எனக்கும் என்னுடைய சகோதரருக்கும் மத்தியில் பிரச்சனை உண்டாக்கியது ஷைத்தான் என்று தன்னுடைய சகோதர உள்ளத்தை அப்படியே அமைதிப்படுத்துகிறார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மேலான கண்ணியத்துக்குள்ள அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கொஞ்ச காலம் உலகத்துல வாழ்க்கை அவகாசம் தந்திருக்கிறான். நாம் எடுக்கக்கூடிய மூச்சுகளும் விடக்கூடிய மூச்சுகளும் எண்ணி தரப்பட்டவைகள். இந்த கொஞ்ச காலத்தில் இபாதத்துகளோட அடுத்தவர்களோடு நடக்கக்கூடிய முறைகள், அடுத்தவருடைய உள்ளங்களை புண்படுத்தாமல் அவருடைய உணர்வுகளை மதித்து அவருடைய எண்ணங்களை மதித்து நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. யாழ் எங்க அனைத்தவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்துவாக யா அல்லாஹ். யாழ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்திரியா அல்லாஹ். யாழ் அடுத்தவர்களுடைய உள்ளங்களை மதித்து உணர்வுகளை மதித்து வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். யாருடைய உள்ள குறைகளை கண்முன்னுக்கு காட்டாமல் எங்களுக்கு வாழச் செய்தியா அல்லாஹ். யாழ் எங்களுடைய குறைகளை எங்களுக்கு காட்டிடியா அல்லாஹ். உலகத்துக்கு அத்தனை முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்களோ யா அல்லாஹ், அத்தனை முஸ்லிம்களுடைய வெற்றியை நீ கொடுத்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ், பலஸ்தீன் வாழக்கூடிய அந்த மக்களுடைய கண்ணியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். அவருடைய பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ். ஷஹீதுடைய நன்மை அந்தஸ்துகளை அவர்களுக்கு கொடுத்துடியா அல்லாஹ். அவருடைய பஞ்சங்களை பட்டினிகளை யா அல்லாஹ் போக்கிடியா அல்லாஹ். கைபியத்தான உதவிகளை நீ அவர்களுக்கு கொடுத்துடியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله وحدوا الله فإن التوحيد ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي للطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي للمعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولازم علينا أن نتبع ونقتدي سنة حبيبنا محمد مصطفى صلى الله عليه وسلم كما ورد في القرآن الكريم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: المؤمنون هينون لينون كالجمل الآنف
إن قيد وإن قاد وإن أنهى على صخرة استنى أو كما قال عليه السلام. بارك الله لنا ولكم ولسائر المسلمين ونفعنا بالآيات والذكر الحكيم فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد فيا عباد الله أوصيكم أولا وإياي بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين محسنون. وقال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد. وقال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأشهدهم في أمر الله بن الخطاب رضي الله تعالى عنه وأحياه عثمان بن عفان رضي الله تعالى عنه وعقضاه ولي بن أبي طالب رضي الله تعالى عنه وفاطمة سيدة نساء الجنة رضي الله تعالى عنها والحسن والحسين سيدا شباب الجنة رضي الله تعالى عنهما وحمزة أسد الله وأسد رسوله. اللهم اغفر لعباس ولدهم مغفرة الله تنباتنا لا تغادر ذنبا رضي الله تعالى عنهم. اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك وأعداء الدين.